DAC Developers presents Behind Woods Tamil புத்தாண்டு ராசி பலன் 2026 powered by Saubhagya Home and Kitchen Appliances, Arabian Garden Seafood Restaurant, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Air Fiber Wi-Fi, Howda Pay powered by Workabi, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township, Premium Plots, Dr. Srivarma, Ayul Tarum Ayurveda, Natural's world's fastest growing saloon chain. DAC Developers presents Behind Woods தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2026 powered by Saubhagya Home and Kitchen Appliance, Arabian Garden Seafood Restaurant, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu #1 trusted learning platform, Air Fiber Wi-Fi, Howda Pay powered by Workabi, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township, Premium Plots, Dr. Srivarma, Ayul Tarum Ayurveda, Natural's world fastest growing saloon chain. மிதன ராசிக்காரர்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்தில் சரணாகதி அடைய வாழ்க்கை முழுவதும் இனிதாகும். மிதனத்திற்கு இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற எல்லா மாற்றத்திற்கும் தயாராகி கொள்வது நன்மை தரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு தடையெல்லாம் மாறுவது குடும்பத்தில் அவர்கள் மீது இருந்த அவநம்பிக்கை போக்கிவிடும். அதேபோல் மிதன ராசிக்காரர்களுக்கு குரு மாறுகிறார் என்று வருத்தப்பட வேண்டாம். அத்தனை சுபகாரியங்களும் நன்மை ஏற்படும். அதே சமயம் காது, மூக்கு, தொண்டை, பற்கள், சைனஸ், ஒத்த தலைவலி, கழுத்திலிருந்து தலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிதுனம். அதே போல் பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். மரண பயம் நீங்கும். ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வீட்டுக்கு ஜம்முன்னு வந்துடக்கூடிய ராசிக்காரர்களாக மிதுனம் வருவார்கள். அதே போல் காஸ்மெட்டாலஜி சர்ஜரி பண்ணலாம் என்று நினைத்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்கள் தைரியமாக முன்னெடுக்கலாம். பெரும் தொழிலதிபராக சாதாரணமாக இருந்த மிதுன ராசிக்காரர்கள் மாறுவது தான் ஆச்சரியமாக இருக்கும். மிதுனம் என்றாலே இதயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 24 வயது கடந்த மிதுன ராசிக்காரர்கள் வருடத்துக்கு ஒரு முறை வாழ்க்கை முழுவதும் இதயத்தை பரிசோதனை செய்து கொள்வது உங்களுக்கு எந்த ஜோதிடர்களாகவும் இல்லாமல் நீங்கள் தெம்பாக இருப்பதற்கு உதவி செய்யும். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அற்புதமான காலகட்டம். வாகனத்தில் அற்புதம், வண்டியில் அற்புதம், நிலபுலனில் அற்புதம். அதே போல் விவசாயத்தில் மிதுனத்துக்கு அதிகமான நாட்டம் இருக்கும். அதுக்கு ஒரு சாதாரண ஒரு 20 சென்ட் நிலம் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நிறைய ட்ரை லேண்ட்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள் அற்புதமான காலகட்டம். முன்னெடுத்து காலை பின்னோக்கி வைக்காமல் ஜம்முன்னு போய் கொண்டிருங்கள். சாதாரண மிதுனம் குபேர மிதுனமாக மாறக்கூடிய வருடம். பயன்படுத்தி கொள்வது நன்மை. மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சொந்த தொழிலில் சின்னதாக ஒரு சுணக்கம் ஏற்பட்டு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானுடைய பார்வை விழுவதனால பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது பழைய வண்டியில் சின்ன சின்ன செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகாத மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டினுடைய ஆகஸ்ட்டுக்கு பிறகு, அதாவது தமிழ் புத்தாண்டினுடைய ஆடி மாதம், ஆவணி மாதத்திற்கு பிறகு திருமண பிராப்தம் சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நெகட்டிவ்னு பார்த்தோம்னா அதிகமாக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 12ஆம் வீட்டை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்ப்பதும், 4ஆம் வீட்டை பார்ப்பதும், ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்ப்பதும் சுப செலவுகள் அதிகமாக வரும். கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பணிப்போர்கள் ஏற்படுறோம். வேலையில் ஒரு ப்ரமோஷன், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ரமோஷன் தடை தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் அதிகமான போட்டி இருக்கும். அதிகமான போட்டி இருப்பினும் உங்களுக்கு உண்டான வியாபாரம் நடக்கும். பட் போட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதை நீங்கள் கான்சியஸாக இருக்கணும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடமும் தொடர்பு பிரச்சனை வருது. ராசிக்கு சனி பகவானால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் கூட்டு, 10ஆம் இடம் தொழில் ரெண்டுமே பாதிக்கிறதுனால கூட்டு தொழில் செய்கின்ற மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த பிரபாவ வருடம் கூட்டு தொழிலில் ஒரு சின்ன விரிசலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பார்ட்னர்ஷிப்லேருந்து விலகி தனியாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். இந்த முக்கியமான கேள்விகள்லாம் குறித்து வச்சு படிக்கலான்ட்டு குறுக்கு வழியில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கம்மி மார்க்கில் ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ ஆசிரியர் சொல்கிற மாதிரி எது முக்கியமான கேள்வி, புக்கில் இருக்க எல்லாமே முக்கியமான கேள்வின்ற மாதிரி கொஞ்சம் படிப்பில் அதிகமாக படிங்க. அப்போ தான் அரியர்ஸ் இல்லாமல் கிளியர் பண்ண முடியும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சியிலிருந்து நல்ல குருபலம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த மிதுன ராசியில் பிறந்த முதிர் கன்னிகைகளுக்கும் முதிர் ஆண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். அடுத்து அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல சனி இருக்கனால வேலை செய்கிற இடத்துல வேலை போல் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கவலைப்படாமல் வேலை செய்யுங்க. அதற்கான ஊதியம் ஜூன் மாதத்திற்கு பிறகு அதிகமாக கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் சம்பளம் வாங்குபவர்களுக்கு சம்பள உயர்வுங்கிறது ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். அடுத்து 10ஆம் இடத்துல சனி இருக்கிறனால எல்லா வேலையும் ஆரம்பத்தில் தாமதம் ஏற்பட்டால் நீங்கள் மனசை விட்டுறக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செஞ்சால் 2வது 3வது தடவையில் கண்டிப்பாக உங்களுக்கு
வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து படித்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக வேலைவாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, கடன் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் அடைந்து விடும். அதனால் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். இந்த வருஷம் வந்து மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா, ஒரு முறை குருவாயூர் போயிட்டு வரது ரொம்ப நல்லது. ஏன்னா மிதுனம்னாலே புதனுடைய ராசி, புதன் அப்படிங்கிறப்ப அவதார பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து ஒரு முறை வந்து குருவாயூர் போய் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து இந்த வருஷம் வந்து மிதுன ராசி பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 8 பங்கு, விரயம் 11 பங்கு, 3 பங்கு அதிகமான விரயங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அத்தனை விரயங்களும் சுப விரயமாகத்தான் இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் ஒரு சுபிட்சமான வருஷம் அப்படின்னு தான் நிறைவு செய்ய முடியும். நுணுக்கமான புதுமையான காரியங்களில் ஈடுபடும் மிதுன ராசி நேயர்களே, இந்த பராப வருடம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, ராசியிலே இருக்கக்கூடிய குரு, 3ஆம் இடத்துல இருக்கிற கேது, 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு, இதை பேஸ் பண்ணி தான் பலன்களை சொல்ல போகிறோம். சனி 10ஆம் இடத்துக்கு வந்தால் நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், சிரமம் இருக்கும். இருந்தாலும் சனி டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருவார். குடும்பத்துக்குள்ளார கணவன் மனைவி சண்டை இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அது அப்படியே வந்து சரியாக போயிடும். ஏன்னா இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு குரு பெயர்ச்சி நடக்கும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டுனே மிதுன ராசி நேயர்கள் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னே வந்து நிச்சயம் சொல்லலாம். அதே மாதிரி வேலை, புதிய வேலை உருவாகும். அதே மாதிரி பதவி உயர்வு கிடைப்பதற்கு நிறைய வேலைகள் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு ஜர்க் இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய தொழிலில் ஈடுபாடு நடக்கும். மாணவர்கள் மக்கு பையனாக இருந்தால் கூட நல்லா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டு. கை கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி இருந்தாலும் சரியாக போயிடும். வீட்டில் சந்தோஷமான காரியங்கள் நடக்கும். புதுசாக ஏதாவது பிளாட்டு, நிலம் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குவீங்க, எல்லாம் சரியாக இருக்கும். இந்த மிதுன ராசி நேயர்கள் புதன்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் பைரவருக்கு 3 நல்ல விளக்கு ஏற்றி தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்தீங்கன்னா நல்லதே நடக்கும். பிஹைண்ட் உட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் டாக் டெவலப்பர்ஸ், சவுத் இந்தியாஸ் ட்ரஸ்டட் ஹோம் டெவலப்பர். பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்ஸ், அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட், எவர் ஃப்ரெஷ் எவர் டெலிஷியஸ் சீஃபுட் டிஷஸ். இப்போது தமிழகம் எங்கும். சோஷியல் ஈகிள் AAN டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி, தமிழ்நாடு #1 ட்ரஸ்டட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஏர் ஃபைபர் வைஃபை, ஆல் இன் ஒன் பிளான்ஸ், வைஃபை, OTT, IPTV, Pay 6, Get 6 month free. Auda Pay powered by Workabi, unified platform for finance, accounts and HR. Karthipuram 200-acre township in Coimbatore, ready to construct premium villa plots, commercial plot with world-class infrastructure. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். நேச்சுரல்ஸ், வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் சலூன் செயின். டாக் டெவலப்பர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2026. பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ், அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட், சோஷியல் ஈகிள் AI அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி, தமிழ்நாடு's #1 ட்ரஸ்டட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஏர் ஃபைபர் வைஃபை, ஹவுடா பே பவர்ட் பை வர்கபி. கார்த்திபுரம், கோயம்புத்தூர்ஸ் 200-acre ட்ரீம் டவுன்ஷிப், பிரீமியம் பிளாட்ஸ். டாக்டர் ஸ்ரீவர்மா, ஆயுள் தரும் ஆயுர்வேதா, நேச்சுரல்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சலூன் செயின்.